இந்த ஈரான் வார் கிரைசிஸ் ஒரு பக்கம் இன்னுமே போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுறார். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அந்த நாட்டினுடைய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த கான்கால்ல இந்த ஈரான் வார் கிரைசிஸ் இதை சமாளிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணப்படுது. இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரம்ப் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிமாண்டை முன்னாடி வைக்கிறார். ஈரான் வார் முடிஞ்சிடணும் அப்படின்னா இல்ல முடிஞ்ச உடனேயும் முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்றீங்க, இஸ்ரேலை எல்லாரும் ரெகனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்க ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க, கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அந்த கான்கால்ல முன்னாடி வைக்கிறார். வச்ச உடனேயும் அந்த கான்கால்ல இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதிநிதிகள் எல்லாருக்குமே ஷாக். ஆப்ரஹாம் அக்கார்ட்னா என்ன, அதனால என்ன நடக்க போகுது, ஏன் இதை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம் நேர்களே. இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2020 ட்ரம்ப் அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரார். எதுக்கு அப்படின்னா ட்ரேட், டிஃபென்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இஸ்ரேல் கூட சேர்ந்து நாம முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக்கே வந்தது. பாலஸ்தீன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இந்த 3 விஷயத்துல நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் அந்த அக்கார்ட் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இதுல வந்து 2020 யுஏஇ வந்து இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, பஹ்ரைன் இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, மொராக்கோ இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, சூடானும் இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணி அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ல 2020 கையெழுத்து போட்டாங்க. அரப் கண்ட்ரீஸ் பாலஸ்தீன் இஷ்யூ ரிசால்வ் ஆகிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், ஏன்னா இது வந்து ஒரு மாரல் சப்போர்ட் தரோன்னு பல வருஷமா நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இப்போ உடனே இதை செய்ய முடியாது, ஸோ அந்த பாலஸ்தீன் இஷ்யூ சால்வ் ஆகட்டும், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரேட், டிஃபென்ஸ், டெக்னாலஜி இந்த 3 விஷயத்துலையும் பாலஸ்தீனுக்காக நீங்கள் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், இந்த 3 விஷயத்துலையாவது எல்லாரும் ஒத்துமையாக போவோமே அப்படின்னு தான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த 2020 கொண்டு வராங்க. ஜாரட் குஷ்னர், ட்ரம்ப்புடைய மருமகன் இருக்கார்ல, அவர் தான் இதோடைய டோட்டல் கீ ஆர்கிடெக்ட். இது எப்படி இருக்கணும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணது அவர் தான். ஏன் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரஹாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பேர். ஜூடிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் 3க்குமே ப்ரொஃபட் ஆப்ரஹாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரூட். ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான். காமன் ஃபவுண்டேஷன் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ காமனான பீஸ் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இதுக்கு ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2020 ஒரு சில நாடுகள் இதுல கையெழுத்து போட்டாங்க. ட்ரம்ப் 2.0, அதாவது இப்போ ஒரு பிரசிடென்ட்டா வந்ததுக்கு வரும்போது ஒரு பெரிய ஆம்பிஷனோட வராரு. 2026 ட்ரம்ப் வரும்போதே ஈரான் வார், நியூக்ளியர் டீல் பிளஸ் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் இந்த 3ஐயும் பெருசாக்கணும், இது எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்ட், ஜோர்டான் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாத்தையும் கையெழுத்து போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா ட்ரம்ப் முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தான். ட்ரம்ப்போட லாஜிக் என்ன அப்படின்னா, இஸ்ரேலும் அரப் கண்ட்ரீஸும் எனிமீஸ், இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா ஈரானை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இஸ்ரேல், யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய நாடுகள். 2020 ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல கையெழுத்து போட்ட நாடுகள். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்ப சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், டர்க்கி மாதிரியான நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டா இந்த குரூப் பெருசாகும். குரூப் பெருசாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோடைய பவரும் ஜாஸ்தி ஆகும், எல்லாரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இஸ்ரேலோட டெக்னாலஜி அரப் கண்ட்ரீஸ்க்கும், அரபுடைய ஆயில் பணம் இஸ்ரேலுடைய தேவைக்கும் பயன்படுத்தப்படும். ஸோ அரப் மார்க்கெட், இஸ்ரேல் ப்ராடக்ட் எல்லாமே டூரிசம், இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ்னு பல வகைகளில் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். பணத்தால் நாம் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா போர் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நமக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை ட்ரம்ப் முன்வைக்கிறார். ஸோ இதில் மற்ற நாடுகள் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் டைரக்டாகவே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டோம், இது வந்து எங்களுடைய ஃபண்டமெண்டல் ஐடியாலஜிக்கு ஒரு பெரிய ஹிட்டாக மாறி நிற்கும். பாகிஸ்தானியுடைய பாஸ்போர்ட்லேயே நாங்கள் இஸ்ரேலை இன்னும் ரெகனைஸ் பண்ண நாடா நாங்கள் அறிவிக்கல. பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேலை தவிர உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கு நீங்க போனாலும் செல்லுபடியாகும் அப்படின்னு தான் ஆக்சுவலாவே பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ்ரேலை நாங்க ஒரு நாடாவே கன்சிடர் பண்ணல,
ஸோ அதை ரெகனைஸ் பண்ணுன்னு சொல்லி இப்போ இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறீங்களா, அது எங்களால் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல ஒரு டைலமா இருக்குது. என்ன அப்படின்னா, யூஎஸ் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது கைகோர்த்து யூஎஸ் கூட கைகோர்த்து நடக்க வேண்டிய சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ கல்ஃப் அலைஸ் கூடயும் அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் வாஷிங்டன்லேருந்து ஒரு ப்ரெஷர் வருது. அந்த ப்ரெஷரை இக்னோர் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் பாகிஸ்தான் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசி, அதாவது நாங்கள் இஸ்ரேலை ஒரு நாடாவே நாங்கள் கருதலை அப்படின்னு பாஸ்போர்ட்லேயே போட்டிருக்கிறத அப்படியே மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் குரூப் கிட்ட இருந்தும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் அட்டாக் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட்ல நீங்க இப்படி மாறி இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்போசிஷன் தரப்புலையும் எதிர்ப்பு வரும். ஸோ பல்வேறு தரப்புல இருந்து அதாவது அமெரிக்காவுடைய ப்ரெஷருக்கு நம்ம ஈல்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். பட் ஈல்ட் ஆயிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் பாகிஸ்தானுக்குள்ளேயே. இது வந்து பொலிட்டிக்கலா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்லி பாகிஸ்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். முஸ்லிம் வேர்ல்டு ஏன் இதுக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர் இஷ்யூ பாலஸ்தீன் தான். ஸோ பாலஸ்தீனியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்க நாடு, எங்களுடைய நிலம், எங்களுடைய வீடு, இது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, இல்ல இது எங்களுடைய இதுன்னு சொல்றாங்க. இந்த சண்டை அப்படிங்கிறது 75 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இஸ்லாமிய நாடுகள் இதுக்கு பொதுவாக எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, பாலஸ்தீன் ஸ்டேட் வர்ற வரைக்கும் இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு மாரல் ப்ராமிஸாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இது எங்களுடைய கடமை, ரிலீஜியஸ் டியூட்டியாக இதை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 75 இயர்ஸ் கமிட்மெண்ட். இந்த ஈரான் வார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த 75 இயர்ஸ் கமிட்மெண்ட்டை விட்டுட்டு எங்களால் இந்த ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு இஸ்லாமிய நாடுகள் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் பேஸான சென்டர். இன்னொரு பக்கம் காசா வார் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கொதி நிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய கோபம் உச்சகட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆப்ரஹாம் அக்கார்டை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி நாங்கள் இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும். இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகள்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. பட் அமெரிக்கா இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் கையெழுத்து போடுங்க, இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணிடுங்க. இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வார் அப்படிங்கிறது நாம எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். எல்லாரும் சேர்ந்து ஈரானுக்கு ஆப்போசிட்டாக நிற்கும் போது ஈரானால் தடுக்க முடியாது, அவங்க வீழ்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு தாட். ஸோ இது நடக்குமா, எல்லாரும் கையெழுத்து போடுவாங்களா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஈரான் வார் அப்படிங்கிறது இன்னும் நீண்டுகிட்டே போகுது. இன்னும் எவ்வளோ காலம் நீண்டுகிட்டே போகும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யூஎஸ்ல இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வர்ற வரைக்கும் ஈரான் இந்த பிரச்சனையை இழுத்து ட்ரம்ப்பை ஒரு லேம் டக் பிரசிடெண்ட்டாக மாற்றுறது தான் இதோட பேஸ் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.